Hi guys, welcome to channel Cricox in Tamil. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா first set of matches IPL 2024 first set of matches அந்த ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஒரு ரிகார்டில் பார்த்தோன்னா எல்லா டீமுமே வந்து அவங்களோட ஹோம் கேம்ஸ், அதாவது இந்த ஹோம் ஸ்டேடியம், அவங்களோட டெசிக்னேட் ஹோம் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிருக்காங்க. ரொம்பவே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த கேமில் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்லி சிஎஸ்கே ஆர்சிபி ஒரு பயங்கரமான ரைவல்ரி ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பண்ணுறாரு சென்னை சூப்பர் கிங்ஸை இப்போ. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணார் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. அண்ட் எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆடினாங்க. பேட்டிங் லைனப் சூப்பராக இருந்துச்சு. முஸ்தபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினார். அண்ட் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஐ மீன் பயங்கர எலகண்ட்டாக இருந்தது. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வின். அண்ட் மோர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது 5 கேம்லேயுமே வந்து முதல் 5 கேம்லேயுமே எனக்கு வந்து ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பவுன்சர் ரூல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் அலவுட். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், மாசிவ் அட்வான்டேஜ் தான் போலர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு ரூலை வந்து இன்னும் டீம்ஸ் சரியாக எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னும் ஃபுல் ஃபேஸாக கற்றுக்கலையும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தோணுது. ஏன்னா போன சீசனுமே பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படின்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்தப்போ கூட இனிஷியல் ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அந்த ரூலுக்கு அகாமடேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பழக்கப்படுறதுக்கு இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் ஆகுமோ டீம்ஸ்க்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு மாதிரி ரீசர்ஃபேஸ் பண்ணி கொண்டு வரணுமோ, திரும்ப யோசித்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்கிங் பாயிண்ட். ஸோ டீம்ஸ் வந்து அந்த 2 பவுன்சர் ரூல் கண்டிப்பாக பெட்டராக யோசிப்பாங்க, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் மூவிங் அஹெட் டெல்லி வர்சஸ் பஞ்சாப் கேமே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசிவ் டாக்கிங் பாயிண்ட் வந்து ரிஷப் பந்தோட கம்பேக். ஐ மீன் ஒரு லீத்தல் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வராரு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கம்பேக் அண்ட் சூப்பராக பண்ணார். எஸ், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பெரிய அளவில் பேட்டிங்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டினா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜராக ஒரு பூஸ்ட் என்னன்னு தோணுச்சுன்னா அவர் விக்கெட் கீப்பிங். ஐ மீன் அந்த மாதிரி ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஐ மீன் பிஹைண்ட் த விக்கெட்ஸ் அவர் மூவ் பண்ண விதம், டவுன் த லெக்காக இருக்கட்டும், ஐ மீன் அவர் ஒய்ட்லாம் கலெக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைவ் பண்ணி அவர் எடுத்த ஒரு ஃபோர்ஸில் டேக் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் மோர் ஸோ ரிஃப்ளெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ ஐபிஎல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா கேஎல் ராகுல், சம்ஒன் லைக் ரிஷப் பந்த் அண்ட் சஞ்சு சாம்சன் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட்காக கண்டிப்பாகவே ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராதர் செலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் செலக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஐ வச்சுருப்பாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி யார் பெட்டராக பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஒரு ஸ்பாட் அவங்களுக்கு T20 வேர்ல்ட் கப்பில் கிடைக்கும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெரிய அளவில் இப்போ ரிஷப் பந்த் மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் வந்தார்னா இந்தியாவுக்கு பயங்கரமாக இருக்கும் T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் மூவிங் இன் டு தி தேர்ட் கேம், அதாவது வந்து பார்த்தோன்னா LSG வர்சஸ் ஆர் ராதர் தி கேம் பிட்வீன் KKR அண்ட் SRH என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் த்ரில்லிங் கேம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ண மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு செம்ம வின் டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக. ஸோ அந்த ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு செம்ம ஸ்டார்ட், ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மொமெண்டம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் சாம் கரன் சூப்பராக ஆடினார். அவர் மேலே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லலாம். ஸோ சாம் கரன் ரொம்ப நல்லா ஆடினார், ஒரு 50 அடிச்சிருந்தார். ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் வின் பஞ்சாப் கிங்ஸுக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு வின், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏற்றக்கூடிய ஒரு வின்னாக இருக்குது. அண்ட் KKR SRH பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம், 2 பிக் ஹிட்டர்ஸ்க்கு நடுவில் நடந்த ஒரு கேம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆண்ட்ரே ரசல் ஒரு பக்கம் அண்ட் ஹென்ரி கிளாசன் இன்னொரு பக்கம். அண்ட் ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா கலக்கி போட்டார் அலாங் வித் ரிங்கு சிங், ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். ஃபில் சால்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெபு ஃபார் KKR, ஸோ நல்லா பண்ணார். அண்ட் அதர் தன் தட் பார்த்தோன்னா ஹர்ஷித் ராணா கடைசி இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ஒரு 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 70 ரன்ஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு. அண்ட் அங்கேருந்து ஹென்ரிக் கிளாசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை எங்கே கொண்டு வந்துட்டாருன்னா 5 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும், அதாவது 7 runs of 5 balls அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துட்டார். பட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா சூப்பராக போட்டார், 2 விக்கெட் எடுத்தார், 2 குரூஷியலான விக்கெட் எடுத்து மேட்சே பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் பாவம் கொண்டு வந்தார். அண்ட் இன்ஃபேக்ட் கேகேஆர் வந்து 4 runsல பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட்சாக இருந்தது. பிட்வீன் டூ பிக் ஹிட்டர்ஸ் மேட்சை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நல்லாவே இருந்தது பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரில்லிங் கேம்ஸ் ஆஃப் தி சீசன் சொல்லி ஆகணும். ஸோ கேகேஆர் நல்லா பவுலிங் பண்ணாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் சூப்பராக போட்டாங்க. அண்ட் ஹர்ஷித் ராணா கிரெடிட் நான் முதலே சொன்ன மாதிரி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நல்லா பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணி மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்தாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட். அண்ட் அதர் தன் தட் த லாஸ்ட் 2 games, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பர் சஞ்சு சாம்சன் சூப்பரான 82 நாட் அவுட். இன்ஃபேக்ட் நல்ல ஸ்டார்ட் சீசனுக்கு. ஸோ அவர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அவரோட தரப்புலையும் சரி டீமோட தரப்புலையும் சரி 2 பக்கமே வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு கண்டிப்பாக தேவைப்படுவார். ஸோ அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்லையுமே கண்டிப்பாக இருப்பார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் பேட்டில் இருந்து ரன் வந்ததுன்னா கண்டிப்பாகவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீசனாக அமையும். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாகவே வந்து சஞ்சு சாம்சனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே சஞ்சு சாம்சன் யோசிப்பார். அண்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா 82 runs அடிச்சார். இன்ஃபேக்ட் சூப்பராக ஆடிந்தார். அண்ட் ஒரு சிம்பிள் வின் பார்த்தீங்கன்னா ஈஸி வின், ஒரு 20 run வின் ஃபார் தி ராஜஸ்தான் ராயல்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தரப்பில் பார்த்தோன்னா கேஎல் ராகுல் நல்லா ஆடினார். அண்ட் மோர் ஸோ பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் பூரனுமே வந்து சூப்பராக ஆடினார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சுப்மன் கில் கேப்டன் பண்ணார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் IPL. அண்ட் ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி டெபு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்மே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 168 runs ஒரு மாதிரி ஒரு பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்தது. மிட் இன்னிங்ஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க பார் ஸ்கோர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நல்ல bowling பர்ஃபார்மன்ஸ் பை குஜராத் டைட்டன்ஸ். சூப்பராக போட்டாங்க. ராஷித் கானாக இருக்கட்டும், ஒரு பக்கம் சாய் கிஷோர் சூப்பராக போட்டாங்க. அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க கண்டிப்பாகவே. ரோஹித் சர்மா அண்ட் டெவால் பிரவிஸ் பார்த்தீங்கன்னா 40 odd runs ஈச் அடிச்சிருந்தாங்க, 2 பேருமே அடிச்சிருந்தாங்க. பட் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க ஸ்பின்னர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஸ்பின்னர்ஸ். அண்ட் அது வந்து பெரிய அளவில் வந்து மேட்சை திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு சூப்பர் வின். இந்த 5 மேட்ச்லையுமே நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு காமனான விஷயம் என்னென்னா எல்லா டீமுக்குமே வந்து அவங்க ஹோம் டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்றத வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லாவே உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸ் ஹூ ஹவ் லாஸ்ட், ஐ மீன் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மேட்ச் சரியாக போலையோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மேஜர் டாக்கிங் பாயிண்ட், அதாவது இந்த 2 bouncer ரூலை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க டீம்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த டீம் வந்து ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை நல்லா கொண்டு வராங்களோ அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.